find the HCF and LCM of 1.75, 5.6 and 7. அதாவது இதுக்கு வந்து நம்ம HCFும் கண்டுபிடிக்க போகிறோம், LCMும் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இங்கே என்ன ப்ராப்ளம்னா இதெல்லாம் டெசிமலில் இருக்குது. ஸோ டெசிமலில் இருந்தால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அது வந்து ஒரு ஹோல் நம்பராக மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே டெசிமலுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்குது, இங்கே டெசிமலுக்கு அப்புறம் 1 நம்பர் இருக்குது, இங்கே டெசிமலுக்கு அப்புறம் ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இங்கே 2 நம்பர் 1 நம்பர் அப்படின்னு இருக்கும்போது எல்லாத்தையும் சேமாக தான் பண்ண முடியும். எங்கே அதிகமான நம்பர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் 2 நம்பர் இருக்கீங்க. ஸோ அப்போ 2 நம்பர்னால் என்ன அர்த்தம்? 100ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணணும்னு அர்த்தம். ஒரு நம்பர்னா 10ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணணும்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு நம்பரை 100ஆல் ஒரு நம்பரை 10ஆல் அப்படிலாம் பண்ணக்கூடாது. பண்ணால் எல்லாத்தையும் 100ஆல் தான் பண்ணணும். சரிங்களா? இதுவே 3 நம்பர் இருந்துச்சுங்கன்னா 1000ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது வந்து டெசிமலை ரிமூவ் பண்ணி 175ன்னு வரும். 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் டெசிமல் 2 நம்பர் தள்ளி மூவ் ஆகும். இங்கேயும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் டெசிமல் 2 நம்பர் தள்ளி மூவ் ஆகும்போது இங்கே ஒரு 0 வந்துடும். அப்போ நம்மளுக்கு 516 கிடைக்கும். இங்கேயும் தான் 2 நம்பர் தள்ளி மூவ் பண்ணணும் டெசிமல் இங்கே எங்குமே இல்லைன்னு அர்த்தம். அதாவது 7 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் 700ன்னு வரும். அதாவது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 100ன்னு பண்ணணும். ஏன்னா மல்டிப்ளை மட்டும் பண்ணக்கூடாது, டிவைடும் பண்ணாதான் அந்த ஃப்ராக்ஷனோட வேல்யூ வந்து மாறாது. சரிங்களா? ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மல்டிப்ளை தான் இப்போ நான் பண்ணியிருக்கேன். டிவைட் பை 100 வந்து ஃபைனல் ஆன்சரில் நான் பண்ணிக்குவேன். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு நம்ம இப்போ LCM HCF கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த 3 நம்பருக்கும் நம்ம வந்து LCMும் கண்டுபிடிக்கணும், HCFும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து LCM எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா LCM கண்டுபிடிக்கும் போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது வந்து LCM வந்து பிரச்சனை கிடையாது. இது 3த்தில் எந்த நம்பரால் டிவைட் ஆகுதோ அப்படியே போட்டு போயிடலாம். இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா இது 3மே 5 டேபிளில் வருதா போடலாம். இதுவே HCFனா 3மே அந்த டேபிளால் டிவைட் ஆனால் மட்டும்தான் போடணும். சரிங்களா? ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு LCM கண்டுபிடிக்கிறேன், அடுத்து HCF கண்டுபிடிக்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு HCF பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பைண்டாக போடும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லை நீங்கள் தனித்தனியாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம். கம்பைண்டாக போடும் போது 3மே அந்த டேபிளில் டிவைட் ஆனால் மட்டும்தான் போடணும். இப்போ 3மே 5 டேபிளில் வரும். அதனால் 5 டேபிள் போட்டுக்கிறேன். ஸோ 5 3s are 15, பேலன்ஸ் வந்து 2 25, 5 5s are 25, 5 1s are 5, 5 1s are 5, பேலன்ஸ் 1, 5 2s are 10. இது பார்த்தீங்கன்னா 5 1s are 5, பேலன்ஸ் வந்து 2 20, 5 4s are 20, 0. இப்போ இது 3மே எந்த டேபிளில் வருதுன்னு பார்க்கணும். அப்போ தான் போடணும். இது 3மே பார்த்தீங்கன்னா 7 டேபிளில் வரும். 7 5s are 35, 7 1s are 7, பேலன்ஸ் வந்து 4 42, பேலன்ஸ் வந்து 4ஆ. ஸோ 7 8s ஆரா இல்லை 7 7s are 40, 7 6s are 42, இங்கே வந்து 7 2s are 14, 20. இப்போ இது 3மே பார்த்தீங்கன்னா ஒரே டேபிளில் வர முடியாது. அதனால் ஸ்டாப். ஸோ HCF இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 × 7 35. இப்போ நம்ம 35ஐ 100ஆல் டிவைட் பண்ணோம். ஏன்னா நான் இங்கே ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஃபைனல் ஆன்சரை நான் இங்கே மல்டிப்ளை தான் பண்ணியிருக்கேன். டிவைட் பை 100 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.35ன்னு கிடைக்கும். ஸோ இந்த சம்முக்கான HCF பார்த்தீங்கன்னா 0.35. அதாவது டிவைட் பண்ணும்போது டெசிமல் வந்து லெஃப்ட் சைட் மூவ் ஆகும். எப்படி மல்டிப்ளை பண்ணும்போது டெசிமல் வந்து ரைட் சைடில் மூவ் ஆகுதுல, அந்த மாதிரி டிவைட் பண்ணும்போது டெசிமல் வந்து லெஃப்ட் சைடில் மூவ் ஆகும். இங்கே டெசிமலே இல்லையே அப்படின்னா லாஸ்ட்டில் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இல்லைன்னா லாஸ்ட்டில் இருக்குன்னு அர்த்தம். சரி, இப்போ LCM பார்த்தீங்கன்னா எந்த டேபிள் வேணாலும் போடலாம். 1 1 1 எல்லாமே 1 ஆகுற வரைக்கும் போடணும். அது வரைக்கும் போடணும். ஸோ இப்போ இதே நான் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 5ஆல் போட்டுக்கிறேன். அப்படியே இதே காப்பி பண்ணிக்கலாம். இதே தான் வரப்போகுது. அடுத்து வந்து 7ஆல் 5 16 20. HCF இதோட ஸ்டாப் பண்ணிட்டோம். LCM ஸ்டாப் பண்ணக்கூடாது. 1 1 1 வர வரைக்கும் போடணும். அடுத்து எந்த நம்பர் ஏதாவது டேபிளில் டிவைட் ஆனால் போகலாம். 5 டேபிளில் இது வரும்ல, இது ரெண்டும் போடுறேன். 5 1s are 5, 16 வராதுன்னா அப்படியே எழுதிக்கணும். 5 4s are 20. இப்போ மறுபடியும் இது ரெண்டும் 2 டேபிளில் வரும். இது ரெண்டும் 4 டேபிள் வருமே. 4ல் போடக்கூடாது. 4 வந்து காம்போசிட் நம்பர். LCM HCF எடுக்கும்போது ப்ரைம் நம்பர்ஸில் மட்டும்தான் போடணும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து 2 டேபிள் போடுறேன். இங்கே 1 ஆனது மாதிரி இங்கேயும் 1 ஆகணும். அது வரைக்கும் போடணும். 2 8s are 16, 2 2s are 4. மறுபடியும் 2 டேபிள். 1 2 4s are 8, 2 1s are. இப்போ மறுபடியும் 2 டேபிள். 1 2 1. மறுபடியும் 2 டேபிள். 1 1 1. இந்த மாதிரி 1 1 1 வர வரைக்கும் போடணும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5 7s are 35. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி வரது தான் ஆன்சர். சரிங்களா? 5 7s are 35 வந்துச்சுங்களா இங்கே. அடுத்து 35 × 5. 35 ×
5 மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 5s are 25, 5 பேலன்ஸ் 2, 5 3s are 175 வருது. இது வரைக்கும் 175 வந்துருச்சு வச்சுக்கலாம் அப்படியே. 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. இது வரைக்கும் 16 வந்திருக்கு. இப்போ 16ஐயும் 175ஐயும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். 175 into 16. 6 5s are 30, 0 balance 3, 6 7s are 42, 42 plus 3 வந்து 45, 5 balance 4, 6 1s are 6, 6 plus 4 10. நெக்ஸ்ட் இப்போ வந்து 1 5 7 1. ஸோ 0 0 பேலன்ஸ் 1 8, 2800ன்னு கிடைக்குது. ஸோ இங்கே எல்சிஎம் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா 2800ன்னு கிடைக்குது. இப்போ இந்த 2800 என்ன பண்ணணும்? 100ஆல், அதே 100ஆல் டிவைட் பண்ணிக்கணும். இப்போ 0 0 கேன்சல் ஆகிடும், 0 0 கேன்சல் ஆகிடும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 28. ஸோ இந்த சம்முக்கான எல்சிஎம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 28ன்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த சம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். So thank you so much for watching. Bye bye.